என் பேர் விக்னேஷ். நான் இங்கே தான் இருக்கேன். ஆனால் இந்த தண்ணி வந்து இது சூளை மார்க்கெட்டு. இது வந்து தண்ணி வந்து ஒரு 5 நாளாக தண்ணி மழை பெஞ்சிட்டதுலேருந்து தண்ணி நின்றுகிட்டே தான் இருக்குது. கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. நம்ம இருக்கிற வரைக்கும் எல்லாம் நல்லதே நடக்கணும்னு நினச்சா நடத்தலாம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. மக்களுக்கோசரம் இவங்க ஓட்டு போட்டோம், மக்கள் இவங்கள நம்பி. ஆனால் இவங்க தண்ணியில் தான் இப்படி நடக்க வச்சிட்ருக்காங்க. எங்களை வேலைக்கு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாகுது. வீட்டில் குழந்தை குட்டிங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தண்ணி எல்லாம் வீட்டுக்குள்ளே அவ்வளோ தண்ணி இருக்குது. ஆமாம், அது தெரியும். ஆமாம், எனக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. வயசு பையனாக இருக்கேன், நானே வரத்துக்கு தடுமாறுறேன். வயசானவங்களாம் நடந்து வரணும், நடந்து போனேன்னா எப்படி தான் அது. ஆனால் இவங்க வந்து இந்த ஆட்சி சரியில்லை, அது மட்டும் சொல்ல தெரியப்படுது. இவங்க வந்து நடத்தணும்னு நினச்சா நல்லபடியாக நடத்தலாம். ஆனால் அவங்கள வரைக்கும் தான் பாதுகாத்துக்கிறாங்க அவங்க மக்கள். புரியுதுங்களா? மக்களை பார்க்க மாட்டேங்கிறாங்க. அவங்க ஆட்சி அவங்களுக்கு முடிஞ்சது வரைக்கும் போதுன்ட்டு இருக்கிறாங்க. இதுதாங்க. 400 கோடி செலவு பண்ணி மழைநீர் வடிகால் போட்டேன்னு சொல்கிறாங்க. அதனால் மழை தண்ணி போல. சரி, ஓகே. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மழைநீர் 400 கோடி செலவு பண்ணியிருந்தா ஏன் அங்கங்கே தண்ணி நிற்குது? ஏன் மக்கள் கஷ்டப்படுறாங்க சொல்லுங்கள். நல்லா பார்த்தீங்கன்னா இருக்கிற சாக்கடையில் இருக்கிற அழுக்கே எடுக்க முடியல. அவங்க வீட்டை மட்டும் சுத்தம் படுத்திக்கிறாங்க. அவங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா மக்களை பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் ஓட்டு மட்டும் கேட்டுக்கிறாங்க வந்து. சரி, வருகிற 2026 இந்த எலெக்ஷன் பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க இவங்க இப்போ இருக்க. ஆமாம், இது பார்த்தீங்கன்னா இவங்க ஆட்சி சரியில்லை. ஆனால் நடத்தணும்னு நினச்சா நல்லபடியாக நடத்தினாங்கன்னா இவங்களுக்கு நாங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவோம். ஆனால் இவங்க சப்போர்ட் பண்ணுற மாதிரியே இல்லை. அதனால் எல்லாம் நாங்கள் இந்த வருஷம் டிவி கேக்கு தான் போகிற மாதிரி ஃபேமிலியோட. ஆட்சி மாற்றம், அடுத்த தலைமுறைகள் மாறணும், நல்லபடியாக வரணும், எல்லோரும் நல்லபடியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்.